அமெரிக்கா செல்லும் பெற்றோர் நிலை. ஐஏஎஸ் கதிரேசன் தேசப்பற்று மிக்கவர். நம் நாட்டை பற்றி யாராவது குறையாக சொன்னால் அவர்களுடன் சண்டைக்கு போய்விடுவார். மக்களிடம் கட்டுப்பாடுமின்மை, பரவலாக காணப்படும் லஞ்சம், ஊழல் என்று யாராவது சொன்னால் அதெல்லாம் குறைபாடுகள். அதை வைத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் மோசமாக சொல்லாதீர்கள் என்று வாதம் செய்ய துவங்கி விடுவார். இட்லி சாம்பாருக்கு இணையான உணவை காட்டுங்கள் பார்க்கலாம் என்பார். தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய்க்கு ஈடு ஏது என்பார். அப்படி சொல்பவர் அமெரிக்காவில் யாராவது பாராட்டி சொன்னாலும் அவர்களுடன் சண்டைக்கு போய்விடுவார். எதற்காக அமெரிக்கா புராணம் பாடுகிறீர்கள்? அமெரிக்காவில் என்ன இருக்கிறது? 500 ஆண்டுகளுக்கு முன்பு கொலம்பஸ் என்னும் மாவீரன் கண்டுபிடித்த பின்புதான் அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மனி, இங்கிலாந்து என்று பல தேசத்து மக்கள் குடியேறியதால் உருவான நாடு அது. கலவையான நாடு அது. நமக்குள்ள நீண்ட வரலாறு, இதிகாசங்கள், இலக்கியங்கள் எல்லாம் அவர்களிடம் இல்லை. அவர்கள் தேசத்து பணமான டாலர் மதிப்பு உச்சத்தில் இருப்பதால் எல்லோருக்கும், அதாவது பணத்திடத்தில் உள்ள எல்லாருக்கும் அமெரிக்கா உயர்வாக தெரிகிறது. அவ்வளோதான். கரிகால சோழன் திருச்சி கல்லணையை கட்டி கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டுகள் ஆகிறது. அதை மனதில் வையுங்கள் என்பார். என்னனே அப்படி சொல்லிவிட்டீர்கள்? நம் செட்டிநாட்டு ஊர்களை சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமான பேர்கள் அங்கு சென்று பெரும் பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கு ஒருவராது இப்போது அங்கே இருக்கிறார்கள். போனவர்களில் ஒருவராது சம்பாதித்தது போதும் என்று திரும்பி வருகிறார்களா? அதை சொல்லுங்கள். திரும்பி வராததற்கு பணம், திரும்பி வராததற்கு பணம் மட்டும் காரணமில்லை. அங்கே உள்ள ஒழுக்கம், கட்டுப்பாடு போன்றவைகளும் காரணமாகும். எத்தனை பெருசுகள் அவர்கள் அனுப்பும் பணத்தை வைத்து இங்கே சௌரியமாக இருக்கிறார்கள் தெரியுமா? அத்துடன் எத்தனை பேர்கள் அங்கே சென்று 3 மாதங்கள் 6 மாதங்கள் என்று தங்கிவிட்டு வருகிறார்கள் தெரியுமா? அங்கே என்ன சுற்றுலா பயணத்திற்காக செல்கிறார்களா? இல்லையே, தங்கள் பிள்ளைகளின் மகப்பேறு சமயத்தில் உதவிக்காக செல்கிறார்கள். அங்கே பிரசவத்திற்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அத்துடன் போகின்ற ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 2 லட்சம் ரூபாயாவது செலவாகும். எல்லாம் எதற்காக? அங்கே பிறக்கும் குழந்தைகளுக்கு உடனடியாக அமெரிக்கா குடியுரிமை கிடைத்துவிடும். அதற்காக தான் அங்கே பிரசவம். இங்கே இருந்து செல்கின்றவர்களை 6 மாதங்களுக்கு மேல் தங்க அங்கே அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே தான் பெண்ணின் பெற்றோர்களும் பையனின் பெற்றோர்களும் மாறி மாறி ஷிஃப்ட் முறையில் சென்று திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆயா வேலை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள். பச்சை குழந்தையை முதல் 1 வருடம் பார்த்து கொள்ளும் வேலை. அப்படி போகிறவர்களுக்கு அங்கே உள்ள அவதிகள் உங்களுக்கு தெரியுமா? அவதிகளா? என்ன அவதிகள்? முதலில் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாது. வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டியதுதான். அங்கே உங்களை விசா அனுப்பி அழைத்து கொண்ட மகராசனோ அல்லது மகராசியோ உங்களை கூட்டிக் கொண்டு போனால்தான் நீங்கள் வெளியே செல்ல முடியும். அவர்கள் தங்களுடைய விடுமுறை நாட்களில்தான் அதை செய்வார்கள். திருவான்மியூரில் உள்ள மகன் வீட்டில் தங்கி கொண்டு பையில் சில்லறை அள்ளி போட்டுக்கொண்டு பஸ்ஸில் ஏறி பாரிஸ் கார்னர் வரை ஒரு ரவுண்டை அடித்துவிட்டு திரும்புவீர்களே, அதுபோல அங்கே செல்ல முடியாது. கணவனும் மனைவியும் வேலைக்கு போகிற வீடுகளில் வேலைக்கு விதவிதமான சமையல் எல்லாம் இருக்காது. வாரத்திற்கு 1 நாள் தான் சமையல் செய்வார்கள். செய்தவற்றை எல்லாம் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைத்து விடுவார்கள். வேண்டும் போது ஓவனில் சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டும். திங்கட்கிழமை ஊற்றிக்கொள்கிற சாம்பார் தான் மீண்டும் வியாழக்கிழமைக்கு வரும். செவ்வாய்க்கிழமை ஊற்றிக்கொள்கிற புளிக்குழம்பை தான் மீண்டும் வெள்ளிக்கிழமை ஊற்றிக்கொள்ள வேண்டும். புதன்கிழமைக்கு வரும்.
ரசத்தை தான் சனிக்கிழமை நீங்கள் ஊற்றிக்கொள்ள வேண்டும். பொரியலும் இப்படிதான். அடுத்த முறையில் வரும் சூடான சமையல் சாப்பாடு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான். ஓஹோ, அதைவிட அவதி ஒன்று உள்ளது. டாய்லெட்டிற்கு போனால் தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு ஆனந்தமாக வெளியே வர முடியாது. எல்லாம் பேப்பர் தான் துடைத்து போட்டுவிட்டு வர வேண்டும். இதற்கு மேல் தாங்காது என்று வந்தவர்கள் ஓட்ட பிடித்து விடுவார்கள். கதிரேசனும் வசை புராணத்தை அத்துடன் நிறுத்தி கொள்வார். இதற்கு மேல் தாங்காது என்று வந்தவர்கள் ஓட்டம் பிடித்து விடுவார்கள். கதிரேசனும் வசை புராணத்தை அத்துடன் நிறுத்தி கொள்வார். கதிரேசன் அண்ணன் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. அவருக்கு அமெரிக்காவில் பிடிக்காமல் போனதற்கு அவருடைய அண்ணன் சிவராமன் செட்டியாரும் அவருடைய மனைவி செல்லம்மை ஆட்சியும்தான் காரணம். அண்ணனுக்கும் தம்பிக்கும் 10 வயது வித்தியாசம். இடையில் 2 சகோதரிகள். சிவராமன் செட்டியாருக்கு 2 மகன்கள். இருவருமே அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருக்கிறார்கள். மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள் என்று பெரிய நிறுவனங்களில் வேலை. கை நிறைய சம்பாத்தியம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை $10,000 பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைய பண பரிமாற்றத்தில் சுமார் 6,36,000 ரூபாய்கள். சராசரியாக மாதம் 2 லட்சம் ரூபாய்கள் என்று வைத்து கொள்ளுங்களே. காரைக்குடியை சுற்றி இந்த பக்கம் கோட்டையூர் வரை, அந்த பக்கம் மானகிரி நாச்சியாபுரம் வரை இடமாக வாங்கி போட்டு கொண்டிருக்கிறார். அத்துடன் 4 பேர குழந்தைகள். அமெரிக்கா மண்ணிலேயே எல்லா பிரசவம். அதற்கு ஆச்சியும் செட்டியாரும் அடிக்கடி போய் வந்தார்கள். ஆச்சிக்கு 10 வருட விசா. நினைத்தால் புறப்பட்டு போய்விடுவார். போய் வந்துவிட்டு சும்மா இருக்காமல் வருகிறவர் போகிறவர் என்றெல்லாம் எல்லாம் அமெரிக்கா பெருமையே பேசிக்கொண்டு இருப்பார். ஆட்சியின் அளப்பறை ஓவராக இருக்கும். அதில் மனம் நொண்ட கதிரேசனின் ஆண் மனதில் எல்லாம் தங்கிவிட்டது. கதிரேசனுக்கு ஒரே ஒரு பெண் மட்டும்தான். வயது 23 ஆகிறது. மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் படித்தவளுக்கு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்து சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறாள். அம்சமாக இருப்பாள். பார்த்தவர்களை திரும்பி பார்க்க வைக்கும் அழகு. பெண்கிட்டும் செய்ய சொல்லியும் நிறைய பேர்கள் நச்சரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கதிரேசன் அண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் வரன்களை எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு உள்நாட்டு வரனையே தேடிக்கொண்டு இருந்தார். நல்ல வரன் கிடைத்ததா? கிடைத்தது. ஆனால் அவர் திருமணத்தை நிச்சயம் செய்தபோது பின்னால் வரவிருக்கும் இடையூறு தெரியாமல் போய்விட்டது. அதை காலதேவனின் சேட்டை அல்லது விளையாட்டு என்று நீங்கள் வைத்து கொள்ளலாம். கதிரேசன் செட்டியாரின் மகளுக்கு நல்ல வரனாக அமைந்து திருமணமும் தடபுடலாய் நிறைவேறியது. மாப்பிள்ளையின் தந்தையாருக்கு சென்னையில் உள்ள கனரக தொழிற்சாலை ஒன்றில் மேலாளர் வேலை. அவருடைய நிறுவன வளாகத்திலே அவருக்கு வீடு. அவர்களுக்கு சென்னையில் 2 இடங்களில் சொந்த வீடுகள் உள்ளன. அதில் ஒரு வீட்டில் தன் மகனையும் மருமகளையும் குடியிருக்க சொல்லிவிட்டு புது கார் ஒன்றையும் வாங்கி கொடுத்து விட்டார். பூவெல்லாம் உன் வாசம் என்பது போல கதிரேசன் செட்டியாருக்கு மனமெல்லாம் மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி 2 மாதங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை. அவருடைய மாப்பிள்ளைக்கு அவர் வேலை பார்த்த நிறுவனத்தார் பதவி உயர்வு கொடுத்ததோடு அமெரிக்காவில் உள்ள தங்கள் கிளைக்கு செல்லும்படி உத்தரவை அடித்து கையில் கொடுத்து விட்டார்கள். புதிதாக திருமண ஆனவன் என்று சொல்லிய போது மனைவிக்கும் வேலை போட்டு கொடுத்து கூடவே கூட்டிக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லியதோடு அல்லாமல் 10 நாட்களில் விசா, விமான பயணத்திற்கான சீட்டுகள் என்று எல்லாவற்றையும் கையில் திணித்து வலுக்கட்டாயமாக வழி அனுப்பி வைத்துவிட்டார்கள். அவர்கள் அவசரம் அவர்களுக்கு
கதிரேசன் செட்டியாருக்கு மட்டும்தான் மிகுந்த வருத்தம். அரை மனதுடன் பெண்ணையும் மாப்பிளையும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தார். வருத்தம் அதோடு முடிந்ததா? அதெப்படி முடியும்? அதற்கு பிறகுதான் அதிகமானது. மகளும் மாப்பிளையும் அமெரிக்கா சென்ற 6வது மாதமே மகள் மாதமாக இருக்கிறாள் என்று தகவல் வந்தது. மாப்பிளை பிரசவத்தை அமெரிக்காவிலே வைத்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். அதனால் அடுத்து வந்த சில மாதங்களிலே கதிரேசன் செட்டியாரும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவிற்கு புறப்பட்டு செல்லும்படி ஆகிவிட்டது. விசா மற்றும் டிக்கெட்டுகளை எல்லாம் மாப்பிளை ஏற்பாடு செய்து வாங்கி அனுப்பிவிட்டார். கதிரேசன் செட்டியாரின் மனைவி புள்ளை பிறந்தவுடன் அதற்கு போடுவதற்காக தங்கச் சங்கிலி, வைரத்தோடு, 0 சைஸில் குழந்தை ஆடைகள் என்று எல்லாவற்றையும் வாங்கி சேர்த்து விட்டார். காரைக்குடியை விட்டு புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. இனோவா டாக்ஸி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இருவருக்கும் சேர்த்து 4 பெரிய பெட்டிகள், ஹேண்ட் லக்கேஜ் என்று ஜாமான்களும் இருந்தன. சென்னை விமான நிலையம் வரை வருகிறேன் என்று கதிரேசன் செட்டியாரின் நெருங்கிய நண்பரான ஏகப்பா செட்டியாரும் அவர்களுடன் செல்வதற்கு தயாராக இருந்தால் அப்போதுதான் அது நடந்தது. கதிரேசன் செட்டியாரை பார்ப்பதற்காக புதுக்கோட்டையிலிருந்து வந்திருந்த அவர்களுடைய உறவினர் மாணிக்கம் செட்டியார் ஆச்சரியத்துடன் கேட்டார், என்ன பயணமா? எந்த ஊருக்கு? பெட்டிகளா பலமாயிருக்கிறதே. ஏகப்பா செட்டியார் தான் குறுக்கிட்டு சொன்னார், IAS படிப்பதற்காக அண்ணன் அமெரிக்கா செல்கிறார்கள். IASஆ? இந்த வயசுலையா? படித்து என்ன செய்ய போகிறார்? படித்து வந்தவுடன் இங்கே உள்ள மற்ற நகரத்தார்களுக்கு பாடம் நடத்துவார். வந்தவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏகப்பா செட்டியார் விலைக்கு சொன்னார், தங்கள் பிள்ளைகளின் பிரசவத்திற்காக அமெரிக்கா செல்பவர்கள் எல்லாம் நக்கலாக ஆயா வேலைக்கு செல்கிறார்கள் என்று, இந்தியன் ஆயா சர்வீஸ் படிக்க செல்கிறார்கள் என்று கதிரேசன் இதுவரை சொன்னதையும் இப்போது அவரே தன் மனைவியுடன் ஆயா வேலை செய்ய செல்கிறான் என்பதையும் லாவகமாக விலக்கி சொன்னார். கேட்டவருக்கு புரிந்தது. தன்னை மறந்து சிரித்தார். கதிரேசன் செட்டியாருக்கு நெத்தி அடியாக ஒன்று மட்டும் விளங்கியது, புரிந்தது. யாரையும் கேலி செய்யக்கூடாது, எள்ளி நகையாடக்கூடாது. முற்பகல் செய்தால் பிற்பகல் நமக்கே அது வரும் என்ற ஆன்றோர்களின் அர்த்தமுள்ள சொற்களை எல்லாம் மனதில் வந்து போயின. இதெல்லாம் நடந்து 1 வருடம் ஆன பிறகு கதிரேசன் செட்டியார் இந்தியாவிற்கு திரும்பி வந்தவுடன் செய்த முக்கியமான வேலை அமெரிக்காவையோ அல்லது அங்கே செல்லும் பெற்றோர்களையோ கேலி செல்வதை அறவே நிறுத்திவிட்டார். காலம் நடத்தும் பாடத்தில் அதுதானே முக்கியம். அதாவது அனுபவப்பட்டு திருந்துவது தானே முக்கியம்.